தெரியாதவங்களுக்கான குட்டி குட்டி டிப்ஸில் இதுவும் ஒன்றுங்க. சோப்பு டப்பாவில் என்ன பண்ண போகிறோன்னு பார்க்குறீங்களா? மழை சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம சோப்பெல்லாம் வச்சுருவோம், வந்துட்டு இந்த மூடியிலேருந்து தண்ணி கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருவோம். மழை காலத்தில் என்ன ஆகும், ஈரம் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கும். இப்படி மூடி வச்சா கூட கீழே வந்து தண்ணி போய் தேங்கிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்மளோட வாட்டர் பாட்டில் மூடி இருக்கும் பாருங்கள், மினரல் வாட்டர் மூடி இல்லைன்னா பேஸ்ட்டோட மூடி, அதுவும் இல்லைன்னா நம்ம வந்து இந்த மருந்து வாங்குவோம்ல அந்த பாட்டிலோட மூடி, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சோப்பை லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மூடியை வச்சு நல்ல ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கங்க. அவ்வளோதாங்க, கரையிற வரைக்கும் அப்படியே இருக்குங்க சோப்பு. பாருங்கள், கீழெல்லாம் தண்ணி விழுந்து அப்படியே அந்த சைடாகவே போயிடும். உங்களுக்கு எந்த பக்கத்துலேயும் டேமேஜ் ஆகாது. சோப்பும் அப்படியே காஞ்சி நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். மூடி மேலே வச்சாலும் பார்த்திங்கன்னா கீழே வந்து தட்டாமல் நீட்டாக இருக்குங்க. சோப்பு குட்டியாகிற வரைக்கும் நல்லாவே நம்ம யூஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா அப்படி இல்லை, மூடிலாம் வேணான்னா இந்த மாதிரி வாஷ்